என்னவோ இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது போல கொண்டாடுகிறார்கள். இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் போல. ஆஸ்திரேலியா அணியின் ஆதிக்கம் இந்த போட்டியில் வேண்டுமானால் முடிவு அடைந்திருக்கலாம். போன பதிவின்போது நான் பதிவு செய்திருந்தேன், அரை இறுதியில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்தது 2 முறை தான் இந்திய மகளிர் அணி தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆஸ்திரேலியா அணி பார்த்து பயப்படும் ஒரே அணி இந்திய அணி தான், அது ஆண்கள் அணியாக இருந்தாலும் பெண்கள் அணியாக இருந்தாலும். ஆஹா, இந்த பிள்ளைங்க இந்த அடி அடிக்குது, இந்த முறையும் இந்தியாவுக்கு ஆப்பு தானோ என்றுதான் ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங் செய்த போது இருந்தது. ஆஸ்திரேலியாவின் முக்கிய 3 பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியின் பந்துவீச்சை சிறப்பாக எதிர்கொண்டு விளையாடி ரன்கள் சேர்த்தனர். ஃபீபி லிட்ச்ஃபீல்ட் 119 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். எலிஸ் பெரி 77 ரன்கள், ஆஷ்லி கார்ட்னர் 63 ரன்கள் அடித்து மொத்தம் 338 ரன்கள் எடுத்தனர். இந்திய மகளிர் அணியால் கண்டிப்பாக இந்த இலக்கை எட்ட முடியாது என்று தான் நாமும் கூட நினைத்திருப்போம். ஆஸ்திரேலிய அணியும் இதையேதான் நினைத்து இருப்பார்கள். இந்திய பந்துவீச்சு மற்றும் பில்டிங் சொதப்பலால் தான் இவ்வளவு அதிகமான ரன்கள் என்பதை மறுக்கவே முடியாது. ஆஸ்திரேலியா அணி என்ற உடன் இந்திய பந்துவீச்சாளர்களுக்கு கை நடுங்கும் போல. இந்திய அணி வெற்றிக்கு 339 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலையில் அதிரடியாக விளையாடினர். ஷெஃபாலி வர்மா 10 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். இந்த தொடரில் சிறப்பாக விளையாடி வந்த ஸ்மிருதி மந்தானா துரதிர்ஷ்டவசமாக அவுட் ஆகி வெளியேறினார். ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அணியும் கொண்டாடியது இனி இந்தியாவில் வெற்றி பெறுவது என்று. ஆனால் அது அப்படியல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு ஆட்டம் அப்பொழுதுதான் ஆரம்பமானது என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு தெரியாது. இந்திய அணியின் 3வது பேட்ஸ்மேன் பல காலமாக சோதனைக்கு உள்ளாகித்தான் இருக்கிறது. அங்கு இறங்கும் பேட்ஸ்மேன்கள் ஒரு போட்டியில் விளையாண்டால் மறுபோட்டியில் விளையாடாமல் சொதப்பி வந்தனர். இந்த நிலையில் சரியான பார்மில் இல்லை என்று அணியில் இருந்து சில போட்டியில் வெளியே உட்கார வைக்கப்பட்டிருந்த ஜெமிமா ரொட்ரிகஸ் 3வது பேட்ஸ்மேனாக நியூசிலாந்துக்கு எதிராக இறக்கப்பட்டு தனது மேல் இருந்த அதிருப்தியை சரி செய்யும் விதத்தில் விளையாடினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் அணி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது அவர் 3வது பேட்ஸ்மேன் ஆக களம் இறங்கினார். ஜெமிமா ரொட்ரிகஸ் மற்றும் ஹர்மன்பிரீத் கௌர் ஜோடி சேர்ந்து ஆஸ்திரேலியா அணியின் பந்துவீச்சை சிறப்பாக எதிர்கொண்டு ரன்களை சேர்த்தனர். குறிப்பாக சேசிங் என்றால் இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் போல. அவரை பிக்மேட்ஸ் பிளேயர் என்பார்கள். அதனை இந்த போட்டியில் அவர் நிரூபித்து இருக்கிறார். ஹர்மன்பிரீத் கௌர் 89 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இவர் சொந்த சாதனைக்காக விளையாடவில்லை, அணிக்காகத்தான் விளையாடுகிறார் என்பது பலமுறை 50 ரன்களில் ஆட்டம் இழந்து இருக்கிறார். பின்னர் இறங்கிய தீதி ஷர்மா அவர் பங்கிற்கு 24 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த ரிச்சா கோஸ் ஒரு அதிரடியான ஆட்டம், 16 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் ரன் எடுக்க தவறவில்லை வந்தவர்கள் அனைவரும். ஒருபுறம் நிலைத்து ஆடி வந்த ஜெமிமா ரொட்ரிகஸ் 100 ரன்கள் எடுத்து சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார். அமன்ஜோத் கௌர் 8 பந்துகளில் 15 ரன்கள் எடுத்து வெற்றிக்கான ரன்களையும் அடித்தார். 48.3 ஓவர்களில் 341 ரன்கள் எடுத்து இந்திய அணி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. ஜெமிமா ரொட்ரிகஸ் 134 பந்துகளில் 127 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தார். பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு இடையே இறங்கி அரை இறுதி ரன் அடித்து காட்ட வேண்டும் என்று அழுத்தம். அதுமட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியா போன்ற பெரிய அணி வெற்றியும் பெற வேண்டும் என்ற அனைத்தையும் தனது முதுகில் மீது வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ரன்களையும் அடித்து களத்துக்கு வந்த அனைத்து பேட்ஸ்மேன்களுடனும் பேசி ரன் அடிக்க வைத்து அணியை வெற்றி பெறச் செய்தார். அவர் மீது இருந்த களங்கத்தை துடைத்து அணியை வெற்றி பெற செய்து கதறி அழுது தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். மைதானத்திலிருந்த அனைத்து மக்களும் இந்திய அணிக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பிக் கொண்டே இருந்தனர். ஒவ்வொரு ரன்னுக்கும் மக்கள் கொடுத்த ஆரவாரம் தான் அவருக்கான உந்துதல். கடைசியாக ஜெமிமா பேசும் பொழுது 50 ரன்கள் 100 ரன்கள் என்றெல்லாம் என் மனதில் இல்லை, அணிக்காக விளையாடினேன், அணியை வெற்றி பெறச் செய்வது தான் எனது நோக்கம். இது எனது பல நாள் கனவு, அது இன்று தான் நிறைவேறி இருக்கிறது. எனது அம்மா, அப்பா, பயிற்சியாளர் மற்றும் கடவுளுக்கும் நன்றி என்று கூறியிருந்தார். என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இது அரை இறுதிதான். ஆஸ்திரேலியா போன்ற அணியுடன் அரையிறுதியில் வெற்றி பெறுவது என்பது சிறப்பான ஒன்றுதான், கொண்டாட வேண்டிய ஒன்றுதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிறப்பாக விளையாடிய இந்திய அணியை வாழ்த்த தான் வேண்டும். ஆனாலும் இறுதிப் போட்டி இருக்கிறது. மகளிர் உலகக் கோப்பை போட்டி 2025 இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் இந்திய அணி விளையாட இருக்கிறது. காத்திருப்போம்.